அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஸ்ரா vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ ரொம்பவே கேப் விட்டு இன்றைக்கி ஒரு லாங் வீடியோவோடு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து நிஹாலோட பர்த்டே அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அன்றைக்கி முதல் நாள் நைட் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு தான் நான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். ஒரு கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு யோசனையே இல்லை, ஐடியாவே இல்லாமல் தான் நான் வந்து கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு டபுள் லேயரில் சாக்லேட் ஃப்ளேவரும் வெனிலா ஃப்ளேவரும் கொடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு 11 மணிக்கு மேலே இருக்கும் இந்த வேலையெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 முட்டை எடுத்து அது வந்து இது பண்ணிக்கிட்டேன். 4 முட்டைக்கு வந்து 250 கிராம் சுகர் கொஞ்சமாக வந்து பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாததுனால மிக்சிக்கு வந்து ஜூஸருக்குன்னு ஒரு ஜார் தனியாக கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஜாரில் எக்கும் சுகரும் கொஞ்சமாக இது பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அது நல்லா க்ரீமியாக நல்லா இதாக இருக்குது. எக்கு கூட வந்து சுகர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை நல்லா பீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஒரு 70 ml அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து அதை வந்து அந்த எக் பீட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அதில் வந்து நல்லா இது பண்ணும்போது மயோனைஸ்க்கு எப்படி நல்லா க்ரீமியாக நல்லா இதாக வருமோ அந்த மாதிரி அந்த எக்கும் வந்து நல்லா வந்து க்ரீமியாக வந்துச்சு. அது நல்லா பீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா மில்க் வந்து சேர்த்துக்கிட்டேன். காய்ச்சின பசும்பால் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 100 ml போல் நான் சேர்த்து அந்த மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா இது பண்ணி வச்சு அதையும் சேர்த்து கொண்டு வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நல்லா க்ரீமியாக வந்துச்சு. எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஜூஸருக்கு உள்ள மிக்சர் ஜார் இருக்குது அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேக்குக்கு இது மாதிரி எக் பீட் பண்ணுறதுக்கு நல்லா க்ரீமியாக ஃப்ளஃபியாக நல்லா தான் வருது. ஸோ நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன், எனக்கு நல்லாவே வந்துருந்துச்சு. வெனிலா எசன்ஸ் அப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சமாக கேர்டும் சேர்த்துருக்கேன். கேர்ட் சேர்க்கும்போது அந்த கேக் வந்து நல்லா வந்து ஸ்பான்ச்சியாக வரத்துக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம வந்து வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்னு தனியாக இது பண்ணுவோம் இல்லை கேக்குக்கு, அப்படி தானே அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அது ஒரு பக்கம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு மைதா வந்து தனியாக வந்து ஒரு 350 கிராம் போல் நான் எடுத்து வச்சுருக்கேன். மெஷர் பண்ணி தான் நான் எல்லாமே எடுத்துருந்தேன் 350 கிராமுக்கு. ஸோ அதை வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இதில் வந்து பேக்கிங் சோடா வந்து நான் அந்த ஒயிட் கலர் இது காட்டுறேன் இல்லையா ஸ்பூன், இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். பேக்கிங் பவுடர் இந்த ப்ளூ கலர் அந்த கேப் மாதிரி உள்ள ஸ்பூனில் வந்து ஃபுல்லாக 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். நிஹாலுக்கு வந்து பர்த்டேக்கு எப்போது ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு கேக் இது பண்ணது தான். அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ போன வருஷம் வந்து என்னோடய பர்த்டே அன்னைக்கு சும்மா ஒரு ப்ரெட் வச்சு ஒரு கேக் இது பண்ணி கட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவனுக்காக நம்ம இந்த தடவை ஸ்பெஷலாக ஏதாவது கேக் பண்ணலான்ட்டு அவனுக்கே சொல்லாமல் தான் நான் சர்ப்ரைஸாக நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ எப்படியோ மோப்பம் பிடிச்சி கொஞ்சம் நேரத்தில் வந்து செக் பண்ணிடுச்சாங்க எல்லா பிள்ளைங்கள்லாம் வந்து. நான் என்ன வந்து தூங்கிடுப்பாங்க அப்படின்னு நான் வந்து 11 o'clock மேலே தான் நைட்டு கேக்குக்கு ரெடி பண்ணேன் இல்லையா. எல்லாருமே வேலைலாம் முடிச்சுட்டு போய் படுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் நின்று நான் இந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து மாவு வந்து இது பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த எக் இதில் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதை கேக் வந்து எப்போவுமே நம்ம வந்து ஒரே சைடில் தான் மிக்ஸ் பண்ணணும், நம்ம கடகடன்னு கடையக்கூடாது. அப்படி நம்ம அதெல்லாம் கரெக்டாக செஞ்சால் மட்டும்தான் அப்போங்க அந்த கேக்கு வந்து நல்லா இதாக வரும். ஸோ அதே மாதிரி பொறுமையாக நானும் ரெடி பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை வந்து இது 2 தான் நான் பிரித்து வச்சுக்கிட்டேன். கொக்கோ பவுடர் சேர்த்து சாக்லேட் லேயராகவும் வெனிலா லேயராகவும் இது பண்ணி ஒரு ட்ரிபிள் லேயர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அப்போங்க ரெடி பண்ணினேன். ஸோ அதுக்காக மாவை வந்து 2ஆக பிரிச்சுக்கிட்டு ஒரு செட்டுக்கு வந்து கொக்கோ பவுடர் இது பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொக்கோ பவுடர் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு போல் நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு குட்டி பவுலில் வந்து ஒரு காஃபி ஷாஸே வந்து ஒன்று எடுத்து நல்லா இது பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இது 2த்தையுமே வந்து ஒரு செட்டு கேக் பேட்டரில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் சாக்லேட் ஃப்ளேவருக்காக. ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பட் நான் வந்து யோசித்தது டபுள் லேயர் இல்லாமல் ட்ரிபிள் லேயர் பண்ணணும் அப்படின்னு தான். ஃபஸ்ட்டு ஒரு லேயரு வந்து சாக்லேட் ஃப்ளேவரும் நடுவில் வந்து வெனிலா ஃப்ளேவர் வச்சு அது மேலே வந்து இன்னும் ஒரு சாக்லேட் லேயர் வந்து வர மாதிரி வச்சேன். அது எப்படி வந்துச்சுங்கிறத வீடியோ போ பாருங்கள். அது இது பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்ததை வந்து கேக்குக்கு சாக்லேட் ஃப்ளேவருக்குள்ளதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ விஸ்க்கு வச்சு நீங்கள் இது பண்ணாலும் சரி, ஸ்பேஷலாக வச்சு இது பண்ணாலுமே சரி, ஒரே சைடில் கேக் மாவை வந்து இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் அடைஞ்சி போகாமல் அழுத்தம் கொடுக்காமல் இருக்கும்.
ஸோ நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த பிள்ளைங்க வந்து தூங்கவே இல்லை அன்றைக்கி நைட்டு 11:30க்கு மேலே இருக்கும். என்ன இங்கே நான் இன்னும் படுக்க வரல, தூங்குறதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மொப்பம் முடிச்சு வந்துட்டாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது என்னாண்டும் நான் ஒன்றுமே சொல்லலை. என்ன மாதிரி பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லலை. ஸோ 2 பேரும் வந்து செக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேக் டின்னில் வந்து பட்டர் பேப்பர்லாம் போட்டுட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இது பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா, சாக்லேட் ஃப்ளேவருக்கு மாவு கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டேன் குவான்டிட்டி. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, வெனிலா ஃப்ளேவருக்கு அந்த ஒயிட் ப்ளைன் கேக்குக்குள்ளது மாவு மட்டும் நிறையா தான் இருந்துச்சு. அது வெந்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ ஒரு லேயர் சாக்லேட் லேயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெனிலா ஃப்ளேவரும் கொடுத்துட்டேன். ஸோ நல்லா இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக மேலே இது பண்ணி கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன யோசித்தேன்னா, ஒரு இது சாக்லேட் லேயர் கொடுத்துட்டு அது லேசாக பேக் பண்ணி கொஞ்சம் மேலே இதானோடனே அடுத்த இது கொடுக்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்ன யோசனை வந்துச்சுன்னா, ஓகே எப்படி வரதோ தெரியல நம்மளுக்கு, எப்படி செட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம நினச்சது மாதிரி வந்தாலும் சரி, அது வேறு மாதிரி வந்தாலும் சரி, ஒரு டபுள் ஃப்ளேவர் கொடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அத்தனை மணிக்கு மேலே நின்று ஒன்று இது பண்ண முடியாது. கிச்சனில் கொசுக்கடி ஒரு பக்கம் என்னால் நிற்கவே முடியல. சரி ஓகே நம்ம எடுத்துட்டோம், வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், முடிச்சிட்டா போதும் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ மேலே அங்கங்கே அந்த ஸ்பாஞ்ச் நார்மல் வெனிலா ஃப்ளேவர் அந்த கேக் இதுவும் சாக்லேட் ஃப்ளேவர் எதுவுமே டாட்டாக அங்கங்கே தெரிகிறது. அது நல்லா தான் இருந்துச்சு. இது வெந்ததுக்கப்புறம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இவ்வளோ இதுக்கும் ஒரு நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றும் எடுக்கணும் இல்லையா, இந்த கழுவுற பாத்திரமெல்லாம் சேர்ந்து போச்சு. ஸோ முக்கியமாக அது என்னென்னலாம் உடனே கழுவி இது பண்ணுறது எல்லாத்தையும் தண்ணியில் ஊற போட்டுட்டு கேக் வந்து ஓவனில் வைக்கிறதுக்காக வந்துட்டேன். நம்ம வந்து நார்மலாக ஒரு இது வேலை முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது ஒரு விஷயம் முடிக்கிறதுக்குன்னா, அதுவே நம்ம ட்ரைபாட் வச்சு கேமரா இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வேலை எக்ஸ்ட்ரா டபுள் டைம் ஆகும். அந்த மாதிரி கேமரா இது பண்ணிவிட்டு நான் அது வேலையை அது பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு மணி நேரத்துக்கு மேலே நான் அந்த வேலை முடிக்கிறதுக்கு இதாகிடுச்சு. கேக்கு டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் மெஷர்மெண்ட் கரெக்டாக இது பண்ணாக்கா. பட் நான் 11 மணிக்கு வேணுமோ ஆரம்பித்த வேலை, நான் கேக் வந்து ஓவனில் வச்சுட்டு வெயிட் பண்ணுறப்போ மணி 12:15. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகே ஸ்மெல்லு கொஞ்சம் இதானோடனே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி தான் வந்திருந்தது. ஸோ அது அப்படியே வெந்ததுக்கப்புறம் இது பண்ணி வச்சுட்டு படுத்தாச்சு. போய் நான் படுக்கிறப்ப 1 மணிக்கு மேலே இருக்கும், படுத்தாச்சு. ஸோ காலையில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் கேக் வந்து கரெக்டாக இது பண்ணி எடுத்து வெளியில் ஆற வச்சு எல்லாம் மூடி வச்சுட்டு தான் வந்து சேஃபாக வச்சுட்டு தான் போய் படுத்தேன். ஸோ காலையில் வந்து நம்ம கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலான்னு. ஸோ ஸ்மெல்லுமே நல்லா இருந்துச்சு. நான் நினச்ச மாதிரி லேயராக இருக்குது. ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதாவது ட்ரிபிள் லேயர் கரெக்டாக அதில் இருக்குது. பட் அது உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா கட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மார்பிள் டைப்புக்கு வந்துடுச்சு. பட் பரவாயில்ல, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்மெல்லும் நல்லா இருந்தது. டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருந்தது. எனக்கே நம்ம தான் பண்ணணுமா இந்த கேக்கு அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஓகே இந்த தடவை வந்து பொறுமையாக பண்ணி நல்ல விதமாக வந்துருச்சு அப்படின்னு. ஏன்னா வந்து இந்த மாதிரி சாக்லேட் கேக்குன்னு தனியாக தான் வரும். ஏன்னா நம்ம புதுசாக இந்த லேயர் மாதிரிலாம் பேட்டர் பிரித்து கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் இது பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது எப்படி வருமோன்னு நினச்சேன். மேலே மட்டும் பார்த்திங்கன்னா சூழி ஒரு மாதிரி புஃப்னு உப்பி இருந்துச்சு. அது அமுங்கவே இல்லை. அதை அப்படியே சரி அப்படியே வச்சுட்டு ஓகே அப்படியே இருக்கட்டும், ஈவினிங் போல் அதை கட் பண்ணிக்கலான்ட்டு வச்சுட்டேன். ஸோ நிஹாலுக்கு வந்து ட்ரெஸ் இது தான் எடுத்திருந்தோம். நம்ம டெக்காரஸில் வந்து ஈதுக்காக ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம் இல்லையா, 2 செட்டு எடுத்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஒரு செட்டு ஈத் அன்னைக்கு போட்டுட்டு இன்னொரு செட் வந்து பர்த்டே அன்னைக்கு போட்டுக்கலாம் தான் எடுத்து வச்சாச்சு. ஸோ ஒயிட் கலர் ஷர்ட்டும் பிளாக் பேண்ட்டும் தான் நிஹால் எடுத்து வச்சுருந்தான். இந்த ஷர்ட் வந்து ஒயிட் கலரில் வாங்குறானே அப்படின்ட்டு நான் கூட யோசித்தேன். இதை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, ஒயிட்னா பசங்க வந்து சீக்கிரமாக இது பண்ணிடுவாங்கன்ட்டு. அது இருந்தாலும் பரவாயில்ல, சரி ஓகே ஆசைப்பட்டு பிள்ளைங்க எடுக்கிறாங்கங்கும்போது நம்ம அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணிக்க வேண்டியதான். பட் அந்த ஷர்ட்டோட கிளாத் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக நைஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த இது மாதிரி நம்ம வந்து குர்த்திஸ் இதுக்கெலாம் போட்டால் நம்ம நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு கிளாத்து. இப்போ இதுதான் இது பண்ணி வச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். என்னென்னாக்கா டைம் ஆகிடுச்சு, லொஹர் தொழுகிறதுக்கும் டைம் ஆகிடுச்சு, அந்த நெருக்கத்துக்கு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிச்சுட்டு வந்து பிள்ளை ரெடி ஆகிட்டான். நான் அது கடையில் அது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ட்ரெஸ் என்னென்ன அவன் போடுறதுக்குள்ளதோ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ பர்த்டே பாய் குளிச்சு கழிச்சிட்டு வந்துட்டு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு கெத்தாக ரெடி ஆகிட்டார். உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனுக்கு இந்த ஒயிட் அண்ட் பிளாக்கு நல்லா கெத்தாக பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இதாகவும் தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். துவா செய்யுங்க, எல்லோரும் என் பிள்ளைக்காக துவா செய்யுங்க.
பிள்ளையோட படிப்புக்காக இருக்கட்டும், உடல் ராகத்துக்காக இருக்கட்டும், கண்டிப்பாக பிள்ளைக்காக துவா செய்வீங்க அப்படின்னு தான் நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ பிள்ளையுமே வந்து கரெக்டாக லொஹர் தொழுகிறதுக்கு வாங்க சொல்லி கரெக்டாக தொழுகிறதுக்கு இருந்துச்சு டைமு. ஸோ ட்ரெஸ்லாம் போட்டுட்டு எல்லார்ட்டையுமே காட்டிட்டார். மாமா, மாமின்னு எல்லோரும் இருந்தா. பிள்ளையும் எல்லாருமே அன்றைக்கி இங்கே வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ பிள்ளைங்கள்லாம் வருவாங்க அப்படின்ட்டு எல்லாம் வந்து எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மம்மா கிட்டே போயிட்டு ட்ரெஸ் காட்டுறதுக்காக வந்துட்டார். மம்மா மாடியில் இருக்கும்போது போய் ட்ரெஸ்லாம் காட்டிட்டு வந்துட்டார். அம்மாவுமே பார்த்திங்கனாக்கா நிஹால் போயிட்டு ட்ரெஸ்லாம் காட்டிட்டு பண்ணுவோம். அகலுமே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு பிள்ளைக்காக துவா செஞ்சுட்டு அனாச்சிம்மா வந்து பிள்ளைய அனுப்பி விட்டுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதான் சரி மம்மாட்ட அவர் காட்டினதுட்டு அவருமே வந்துட்டார் தொழுவ கிளம்புறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா லஞ்சுக்கு அன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருந்தோன்னு பார்த்திங்கனாக்கா ஃபுட்டு வெளியில் தான் ஆர்டர் பண்ணியாச்சு. வீட்டில் சமைக்கலை, பொட்டி சோறு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கறி பத்தாது அப்படிங்கிறதுனால சிக்கன் மட்டும் பொரிச்சிக்கலாம் வீட்டில். சாப்பாடு மட்டும் அது பண்ணலாம். அதில் இருக்கிற கிரேவி தால்ச்சா எல்லாமே இருக்கும். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தெரியுமா, ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொட்டி சோறு அங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பொட்டி சோறு அந்த கிரேவி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சரி இன்றைக்கி அதே வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து புலாவ் வந்து சம்டைம்ஸ் வீட்டில் செய்யும்போது சரியாக அமைய மாட்டேங்குது. அது எதுக்கு ரிஸ்க் எடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே வாங்கிக்கிட்டாச்சு. சிக்கன் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். சிக்கனில் வந்து எக்கு, இஞ்சி பூண்டு மசாலா மற்ற இதெல்லாம் போட்டு பிரட்டி தயிர்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா இதாகட்டும்னு. அதுக்கெல்லாம் சாப்பாடும் வந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வாசனையாக நல்லா இருந்துச்சு சாப்பாடு. உங்களில் யாருக்கு பொட்டி சோறு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பொட்டி சோறு எனக்கு வாசனை டேஸ்ட் பிடிக்கும். பட் வந்து அதிகமாக இது பண்ண முடியாது. சாப்பிட்டா நமக்குலாம் வந்து ஒரு மாதிரி பிபி இது மாதிரி இதாகிடும்ட்டு பயத்திலே வெயிட்டு ஏதாச்சும் இதாகிடும் அப்படிங்கிற பயத்திலே லிமிட்டடாக தான் வச்சுக்கிறது. பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு புலாவ் வந்து அதிகமாக நம்ம சாப்பிட்றதில்ல, அது வச்சுக்கிறது இல்லை. இருந்தாலும் அந்த வாசனை டேஸ்ட்டு அந்த இது நல்லாயிருக்கும் பொட்டி சோறில். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அம்மா வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கொண்டு போய் வைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு. அதுக்கெல்லாம் சிக்கன்லாம் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துருங்கன்ட்டு அலுமே எடுத்துகிட்டு போயிட்டா. சிக்கன் கிரேவி, தால்ச்சா, சோறு எல்லாமே தனித்தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. நம்ம வீட்டில் சமைக்கிற போது ஒரு வேலை இதாக இருக்கிற மாதிரி தெரியும். வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். பட் வீட்டில் சமைச்சு எடுத்து வைக்கிறத விட வெளியில் வாங்கினதை எடுத்து எல்லாமே வைக்கிறது தான் வேலை எனக்கு என்னமோ அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம வீட்டிலே சமைச்சிட்டு போயிடலாமேன்னு அப்படின்னு தோணும். என்னவா இருந்தாலும் அந்த நேரத்தில் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்ம தான் அந்த வேலையை பார்க்க போகிறோம், நம்ம தான் செய்ய போகிறோம். அதனால் அந்த வேலை இருக்க தான் செய்யும் எல்லாருக்குமே. அது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணி அதுவுமே எடுத்தாச்சு. நல்லாவே கிறிஸ்பியாக நல்லா வந்துருந்துச்சு சிக்கனுமே வாசனையாக. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு லொஹர் தொழுதுட்டு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. பிள்ளைங்க எல்லாேருக்கும் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்களுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி டே வந்து ஒரு இதே இல்லை, ஒரு ஃப்ரீயாக இது எப்படி சொல்கிறதுனாக்கா ஒரு நான் ஸ்டாப்பாக அது இதாகவே போயிட்டு இருந்துச்சு நல்ல விதமாக அல்ஹம்துலில்லாஹ். சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது உடனே எல்லாருமா சேர்ந்து கேரம் போர்டு விளாட்லாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தோம். இதில் எல்லாருக்குமே சண்டை, பிள்ளைங்கக்குள்ளே சண்டை. ஸோ இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன நானா மச்சி பிள்ளைவோ எல்லாருமே இருந்தா. இது நான் அன்றைக்கி இங்கே நினைக்கவே இல்லை. பிள்ளைவெல்லாம் எல்லாருமே இங்கே தான் எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஸோ அந்த நேரம் நம்ம யார் அங்கே ரொம்ப மிஸ் பண்ணேன்னாக்கா பெரிய நானா பிள்ளைவோ தான். எல்லாருமே இருந்திருந்தால் இன்னுமே கலகலப்பாக இதாக இருந்திருக்கும். ஸோ நானும் அங்கே சென்னையில் இருந்ததுனால பிள்ளைங்க இங்கே இது பண்ண முடியல. அது மட்டும்தான் ரொம்பவே எனக்கு வருத்தமாக இருந்துச்சு, அந்த ஒரு விஷயந்தான். ஸோ கேரம் போர்டு விளையாடி முடிச்சுட்டு அசர் தொழுதுட்டு எல்லாம் உட்காந்துருந்தோம். அப்போது ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் ஹேம்பர்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன். சஃபீனா சஃபி சிஸ்டர்கிட்ட அவங்க பேஜில் தான் நான் வந்து ஹேம்பர்ஸ் இது வந்து சொல்லியிருந்தேன். எல்லாமே அவங்க பேஜில் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் இன்ஸ்டாவில் அவங்க பேஜ் செக் பண்ணி பாருங்கள். கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். எல்லாமே ஹேம்பர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு நிஹாலுக்கு பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக செய்யணும்னு நினச்சி நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து இந்த ரெட் கலர் பொக்கே தான் கேட்டிருந்தேன், சாக்லேட் ஹேம்பர்ஸ். அதை எடுத்துகிட்டு வந்து அவங்களே எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி சஃபீனா சர்வீசஸ் வந்து நான் மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதை விட நிஹாலுக்காக வந்து இந்த டைரி மில்க் ஹேம்பர்ஸ் வந்து அகலே கொண்டு வந்து பிள்ளைக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு அது அந்த நேரம் வந்து எனக்கு பேச்சே வரல. உண்மையாக சந்தோஷத்தில் வாய் அடைச்சி போகிறது அப்படிங்கிறது மாதிரி நான் அப்படி தான் இருந்தேன். என்னால் ஒரு 10 மினிட்ஸ் போல் எனக்கு எந்த உஷாருமே இல்லை. ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக எனக்கு கண்ணிலலாம் தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு மாதிரி டக்குன்னு இப்போ நான் அவங்கள போய் கட்டி பிடிச்சிக்கிட்டேன். என்னால் அந்த ஃபீலை வந்து என்னால் இது பண்ண தெரியல. அவங்க வந்து எனக்கு துவா செஞ்சுட்டு பிள்ளைக்காக கொடுத்தது உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த நாள் என்றைக்குமே மறக்க முடியாத நாளாக எனக்காக வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ
எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி இது பண்ணிவிட்டு கேக் வந்து ஆக்சுவலாக வந்து அதை கட் பண்ணியாச்சு. அந்த கட் பண்ணும்போது வீடியோ எடுக்கலை. ஸோ கேக் கட் பண்ணி சிஸ்டர் வந்து இந்த ஹலியா எல்லாருக்கும் வச்சு எல்லாம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் கேக் இந்த மாதிரி உள்ளே வந்து நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கேக் வந்து மேலே அந்த சூழி இது சூழி உண்டாகுனாங்க வயிறு மாதிரி இருந்துச்சு பாருங்க. அது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு அப்படியே பரட்டி போட்டு இது பண்ணேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் ஃப்ளேவரும் வெனிலா ஃப்ளேவரும் ஒரு மாதிரி மார்பிள் டைப்பில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி மிக்ஸ்டு ஆகி வந்து இருந்தது. லேயராக வந்து தனித்தனி இல்லைனாலும் அந்த பார்க்க அந்த டிசைனாக நல்லா இருந்துச்சு. இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது அங்கங்கே டாட்டாக இருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது. பிள்ளைங்க எல்லாருக்குமே இந்த கேக் வந்து பிடிச்சிருந்துச்சு. சட்டுன்னு காலி ஆகிடுச்சு. ஸோ இந்த பாதி கேக் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாடியில் கொண்டு வச்சு நிஹாலை கட் பண்ணுறேன்னு ஆசைப்பட்டான். சரி கொண்டு அதுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிஹாலோட ஃப்ரெண்டு வந்து அவருக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணார். அன்றைக்கி வந்திருந்தார் சர்ப்ரைஸாக. நிஹாலோட ஃப்ரெண்டுமே அன்றைக்கி வீட்டுக்கு வந்திருந்தார். அது உண்மையிலேயே எனக்கு என்னடா இது நான் நினச்சே பார்க்காத நிறைய விஷயங்கள் அன்றைக்கி இங்கே நடந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளைங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து எல்லாம் விளையாடிட்டு இந்த ஹேம்பர்ஸ் அப்புறம் கிஃப்ட் எல்லாமே வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ணோம். ஹேம்பர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வேணும், நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கேட்கணும், ஒரு ஹேம்பர்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சஃபினா சஃபி சிஸ்டர் இன்ஸ்டா ஐடி போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஹேம்பர்ஸ் வேணும் அப்படின்ட்டு கஸ்டமைஸ் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஹேம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் வெட்டிங்க்கு வந்து சீர்சாமா ரெடி பண்ணுறது, ரிட்டன் கிஃப்டாக இருக்கட்டும், என்கேஜ்மெண்ட்டுக்கு உள்ளது, அப்புறம் வந்து பர்த்டேக்கு வந்து சாக்லேட் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து என்ன விருப்பப்படுறோமோ பர்ஃப்யூமாக இருக்கட்டும், ஹிஜாப்ஸாக இருக்கட்டும், என்னென்னது வச்சு ஒருத்தவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பாக அவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் பேஜில். நானும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிவிட்டு என்னோடய ஃப்ரெண்டுமே வந்து என்னோடய ஃப்ரெண்டு, அதாவது நிஹாலோட ஃப்ரெண்டோட அம்மா தான். ஸோ நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு பேலன்ஸ் இந்த ஹாஃப் கேக் இருந்துச்சு பார்த்திங்களா, அதை என்ன பண்ணிட்டோம்னா கிஃப்ட் ஹேம்பர்ஸ் இது எல்லாத்தையுமே ஒன்றா இது பண்ணி வச்சுட்டு நிஹால் வந்து கட் பண்ணி பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து ஊட்டி விட்டார். அது ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பரவாயில்ல அதை ஒரு சும்மா எனக்கு வந்து அந்த கட் பண்ண வேணான்னு ஃபஸ்ட்டு அவன் சொல்லிகிட்டு இருந்தான். அதனால தான் நான் அவசரமாக கேக் வந்து நான் கட் பண்ணிட்டேன். கேக் கட் பண்ணுற ஐடியா இல்லை. ஸோ இருந்தாலுமே வந்து ஒரு சின்ன ஒரு இதுக்காக இருக்கட்டும், பிள்ளைங்க எல்லாம் ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்காக நிஹாலுமே சரி கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நினைக்காத ஒரு விஷயங்கள் டக்குன்னு நடக்கும். நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம நினச்சி கூட பார்க்காத ஒரு சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா. அந்த மாதிரி நிஹால் பர்த்டே அன்றைக்கி ஈவினிங் நடந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நீங்களுமே என் பிள்ளைக்காக துவா செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன். துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நிஹாலோட ஃபஸ்ட்டு பர்த்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கேக் இது பண்ணிவிட்டு அப்போ வந்து யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்போ வந்து சின்னானா மட்டும்தான் இருந்தஹான்னு நினைக்கிறேன். ஸோ கேக் கட் பண்ணி அவர் சும்மா எல்லாருக்கும் இது பண்ணிவிட்டு அவரே க்ரீம் எடுத்து நக்கிட்டு இருப்பார். அது ரொம்ப நல்லா க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பர்த்டே, தேர்ட் பர்த்டே அண்ட் ஃபோர்த் பர்த்டே வரைக்கும் தான் நிஹாலுக்கு வந்து எல்லாருமா இருந்து கேக் கட் பண்ணி எல்லாமே செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் எதுவுமே செஞ்சது கிடையாது. அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. இப்போ கேக் கட் பண்ணுற ஐடியாவும் கிடையாது. இருந்தாலும் அல்லாவுடைய நாட்டம் டக்குன்னு எல்லாமே மாறி எல்லாமே நடந்துருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அன்றைக்கி வந்து டிவைட் பண்ணாங்க. ஸோ நானுமே ஹேம்பர்ஸ் வந்து அவனுக்கு கொடுத்துட்டேன். ஸோ வீடியோக்காக அது இதுன்ட்டு நான் இதெல்லாம் போஸ்ட்லாம் இது பண்ணலை. சும்மா எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு அம்மா எல்லாமே சொல்லி ஆசைப்பட்டனால அந்த வீடியோவுமே இது பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் விளையாடி எல்லாம் முடிச்சுட்டு கிஃப்ட் வந்து ஒரு ஃப்ரெண்டு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார் இல்லையா, அதை எல்லாமே பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தான் பிள்ளை. 2 கிஃப்ட் இது பண்ணியிருந்தா. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷர்ட், இது வந்து பீச் பிங்க் உள்ளே வந்து ஒரு டிஷர்ட்டோடு சேர்ந்த மாதிரி ஒரு ஷர்ட்டு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த ஷர்ட்டு. நிஹாலுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இது. அது எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எடுத்து இது பண்ணிட்டாங்க. ஏன்னா பிள்ளைங்க எல்லாருமே அன்றைக்கி நைட்டு ஊருக்கு கிளம்புனாங்க. அதனால் ஹலோலாம் இருக்கிறதோட எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் பிரித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஷர்ட் தான் நான் உள்ளே ஓப்பன் பண்ணலை, வீடியோக்கு ஓப்பன் பண்ணலை. உள்ளே எப்படி இருந்துச்சுன்னா ஒரு டிஷர்ட்டோட சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே அழகாக கலருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிஃப்ட்டு இது தான் நிஹால் பிரிச்சுட்ருக்கார். இது வந்து வாட்டர் பாட்டில். இதில் வந்து
ஸோ அதையுமே வந்து ஓப்பன் பண்ணி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு பிள்ளைகள் எல்லாம். ஏன்னா வந்து கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறது நம்மளுக்கே ஆர்வமாக ஆசையாக இருக்குல்ல, அது மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் அதே ஆர்வம் ஆசை இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி எல்லோரும் ஒன்றா உட்காந்து கிஃப்டெல்லாம் பிரித்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்துட்டு பிள்ளைகள் எல்லாருமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் செத்த நேரத்துலேயே அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி போரிங்காக டல்லாக போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் இன்ஷால்லா. இது லாங் வீடியோஸ் வரதில் கொஞ்சம் டிலே இது பண்ணாலுமே கண்டென்ட் நல்லா இருந்தால் அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது தான். மற்றபடி அதிகமாக இது பண்ணாமல் ஷார்ட்ஸில் மட்டும் நம்ம வீடியோ இது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இலக்க. உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வீடியோ இது பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் இன்ஷால்லா. அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம். ஓகே, இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் தான். ஸோ இதுவும் எப்படி இருக்குது, கிஃப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ்மே சொல்லுங்கள் இன்ஷால்லா. அடுத்தடுத்து நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.